வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அருட்கவி அருணகிரிநாதர் அவர் எழுதிய திருப்புகழை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் முதல் வீடு இரண்டாவது வீடு ஒரு பாட்டு எடுத்து பார்த்தோம். இன்றைக்கி மூணாவது வீடான திருவாவினன்குடி, அதாவது பழனியில் அவர் சொன்னது. இதை நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் பாட்டே. இப்போ இதுக்கு பதார்த்தம் மீனிங் சொல்லலான் இருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாட்டு, அதுக்கப்புறம் மீனிங். நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி. நாம சம்பு குமார நமோ நம, போக அந்தரி பால நமோ நம, நாகபத்ம மயூரா நமோ நம, வரசூரர் சேத தண்ட வினோத நமோ நம, கீத கிங்கினி பாத நமோ நம, தீர சம்பிரம வீரா நமோ நம, கிரிராஜ. தீபமங்கல ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அருள் தாராய். ஈதலும் பல கோலால பூஜையும், ஓதலும் குண ஆச்சார நீதியும், ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத, எழுத்தலம் புகழ் காவேரி யாழ்விளை, சோழ மண்டல மீதே மனோகர, ராஜகம்பீர நாடாலு நாயக வயலூராம், ஆதரம் பயிலாரூரர் தோழமை, சேர்த்தல் கொம்படவாரோடு ஏழனில், ஆதரம் பயிலாரூரர் தோழமை, சேர்த்தல் கொண்டவரோடு எழு லாலினில், ஆடல் வெம்பரி மீதேறி மாக்கையிலை இலேகி, ஆதியந்த உலா வாசு பாடிய, சேரர் கொங்குவை காவூர் நநாடத்தில், ஆவினன் கொடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. நம்ம அருணகிரிநாதர் வெறும் சுவாமியை பற்றி, அதாவது சிவன், பார்வதி, மகாவிஷ்ணு, லக்ஷ்மி, வள்ளி, தேவயானை, முருகர், அவரை ஒண்டி பற்றி பேசலை, முருகரை ஒண்டி பேசலை திருப்புகழில்.
நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் இருக்காள் இல்லையா, அவளை பற்றியும் பேசியிருக்கார். அதை சொல்கிறது தான். அதில் எப்படி சுந்தரரும் சேரமான் நாயன்மார் இருக்கார் இல்லையா, சேரமான் பாண்டியன் மன்னன், அவரும் எப்படி கைலாயம் போய் சேர்ந்தா அப்படின்றத சொல்கிறது தான். இதில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், அவர் ஒரு ஃப்ரெண்டாக, அதாவது முருகரை ஒரு ஃப்ரெண்டாக எடுத்துட்டு, அப்பா எனக்கு இந்த காலம்லாம் இப்படிலாம் நீ இருக்கேப்பா, நீ ஒன்றை ஃபஸ்ட்டு நமோ நமக சொல்லுவேன். அதாவது போற்றி பாடிட்டு என்னை அவள் 2 பேரும் எப்படி உங்கள் அப்பாவோட கையிலேயே எப்படி சேர்ந்தாலோ என்னை உன்னுடைய இடத்துக்கு அழிச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்கிறா போல் இருக்கிற பாட்டு தான் நாத விந்து கலாதி நமோ நம. அப்படின்னா லிங்கமும் பீடமும், அதாவது நம்மளுக்கு சிவன் சக்தி ஸ்வரூபம் இல்லையா, லிங்கம் பீடம், லிங்கம் இருக்குது, கீழே ஒரு பீடம் மாதிரி இருக்குது இல்லையா, அது ரெண்டும் தான் சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்குது. நாத விந்து, நாதம்னாலே நம்மளுக்கு சவுண்டு வருது, சவுண்டுலேருந்து தானே நம்மளுக்கு பிரபஞ்சமே வந்திருக்கு, அதுதான். அதில் நமோ நமகனா ஃபஸ்ட்டு போற்றி அப்படின்னு சொல்கிறேன். போற்றி போற்றி போற்றின்னு வருது. இதில் என்னென்னா நமோ நமகன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்காருன்னா டோட்டலாக 12 தடவை சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம முருகப்பெருமாளுக்கு 6 தலை இருக்குது, ஆறுமுகன் இல்லையா, அவர் ஷண்முகன் இல்லையா, 6 முகம் இருக்கிறதுனால எத்தனை கண்கள் இருக்கும், 12 கண்கள் இருக்கும், 12 கைகள் இருக்குது, 6 உருவம் இருக்குது அவருக்கு. 6 கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்தார் இல்லையா, அதனால் 6 முகம் 6 குழந்தையாக பண்ணினார் இல்லையா. அந்த ஸ்டோரியில் நம்ம போக போக பார்க்கலாம். ஓகேவா? இது வேணும்னா நம்மளுக்கு வேறு இதுலையான ஒன்றுத்தில் சொல்கிறேன். இப்போது இந்த பாட்டுக்கான மீனிங் தான் 6 முகத்துக்குன்னா 12 கண், உருவம் 6 உருவம் இருக்கிறதுனால 12 கை 12 கால் அப்படி இருக்கிறதுனால 12 டைம்ஸ் இதில் அவர் நமோ நமக சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம சிவபுராணத்தில் மாணிக்க வாச்சகர் போற்றி 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 வாழ்க 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 வெல்க 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 எல்லாம் சொன்னாரோ அந்த மாதிரி சொல்லியிருக்கார். அதோடு சேர்ந்து சிவனுடைய அடியாரான நாயன்மார்களில் இருக்கிற 4 இருக்கிற சுந்தரரையும், நாயன்மார்கள் 63 பேரில் இருக்கிற சேரமான் பெருமானையை பற்றியும் சொல்லியிருக்கார் இந்த பாட்டில். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டுலேருந்தே பார்த்துட்டு போயிடலாம். நாதவிந்துக்கு சொல்லியிருக்கேன், தத்துவங்களும் மூலப்பொருளும் அடங்கியிருக்கிறது உன்கிட்ட தான்ப்பா, போற்றி போற்றி உனக்கு ஜெயம் வருக, உன்னை வணங்குகிறேன். அப்புறம் வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமக்கு, வேதங்கள் மந்திரங்கள் எல்லாத்துக்குமே ஆதிப்பொருள் நீ தானே. பிரணவ மந்திரத்தை கேட்டு தானே நீ பிரம்மாவையே அடைச்ச, அதனால் தேவர்களுக்கு நீ இது கொடுத்த இல்லையா, அடைக்கலம் கொடுத்து அவளை காப்பாற்றின இல்லையா. பிரம்மாவை எதுக்கு நீ ஜெயிலில் போட்டெல்லாம் சொல்லுவா பாருங்க, அது எதுக்காக, பிரணவத்தோட மீனிங் தெரியாதனால தானே. அதனால் நீ தான்ப்பா பிரணவ பொருள் அப்படின்றது. ஞான பண்டிதா நமோ சுவாமி நமோ நம. ஞான பண்டிதன் அதை அவள் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா இல்லையா, தட்சிணாமூர்த்திக்கே பாடம் சொன்னவர் இல்லையா அவர். அதனால் அவர் பிரணவத்துக்கு மந்திரம் சொல்கிறச்ச அப்பா சிஷ்ய கோலத்தில் நின்றுண்டு பிள்ளை குருவாகவும் சிஷ்யனாகவும் அவர் அந்த குரு சிஷ்ய பரம்பரையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் அவர். அது மாதிரி நின்றுண்டு கேட்டதுனால வலது காதில் ஒரு தடவையும் இடது காதில், ஏன்னா வலது காது சிவனுக்கு, இடது காது அம்பாளுக்கு உரியது, அதனால் 2 பக்கத்துலேயும் ஓமுக்கு பிரணவ மந்திரத்தை கேட்டுட்டார் இல்லையா நம்ம அப்பா. அதனால் என்னென்ன ஞான பண்டிதா சுவாமி நமோ நம. ஓகே, போக அந்தரி பாலா நமோ நம. போகாந்தரி நம்மளுக்கு அம்பாள் இருக்கால, எல்லா சந்தோஷத்தையும் நம்மளுக்கு கொடுக்குறா, எல்லா நல்லதையும் நம்மளுக்கு கொடுக்குறா. நம்ம ஒரு அடி முன்னாடி வச்சோன்னா அம்மாவே 10 அடி வடிக்கிறா. சௌந்தர்ய லகரியில் 3வது பாட்டு இருக்கும், அந்த பாட்டுடைய மீனிங் இப்படி தான் வரும். நீதாம்மா எல்லாம், யாருமே உன்னை நினைக்காத வாழ்க்கை கூட ஷனது ஜடானாம், அவளுக்கு கூட ஒன்றுமே தெரியாதவாளுக்கு கூட உன் கருணையை கொடுக்குறியேம்மா, உன்னோட கருணைக்கு ஈக்குவல் எதுவும் இல்லை. அவளுடைய பிள்ளை இல்லையா நீ. அனைத்து உயிரினங்களுக்கும் இன்பத்தை அளிக்கும் பார்வதியின் புதல்வனே போற்றி. அந்தரின்னா அர்த்தநாரீஸ்வரர், பிரபஞ்சமும் சக்தியும் சேர்ந்தது தானே அம்மா அப்பா. அதில் அடுத்தது நாகபந்த மயூரா நமோ நம. அவருடைய காலில் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா முருகருடைய காலில் கூட பாம்பு சுற்றின்னு இருக்கும், அதுவும் இருக்குது. மயூரானா மயில் மீது இருக்கிறனே, மயில் வாகனனே. அப்புறம் பரசூரர் சேத தண்ட வினோதா நமோ நம. எதிரிகளாலான சூரர்களை தண்டித்து அழிக்கும் திருவிளையாடல் புரிந்தவனே போற்றி போற்றி. அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு நன்மையை கொடுத்த இல்லையா, சூரர்களை அழித்த இல்லையா அப்படின்னு சொல்கிறா. இந்த கந்தசஷ்டி கவசத்தில் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும்
பொல்லாதவரை நம்ம இப்படி பிரித்து பார்த்தாலும் கெட்ட எண்ணங்களை நம்மளுக்கு சாகடிக்க மாட்டார். அவர் நம்மளுக்கு கெட்ட எண்ணத்தை போக்கிட்டு நம்மளுக்கு நல்லதை பண்ணுவார். எப்படி சூரபத்மனை என்ன பண்ணார்? அழித்து அவனை அழிக்கல, ஃபுல்லாகவே அவனுடைய எண்ணத்தெல்லாம் அழித்து அவனையே அது சேவலமும் மயிலாவும் மாற்றின்றார் இல்லையா? சேவல் கொடியோன் இல்லையா? முருகர் கொடிக்கே சேவலையும் மயிலையே வாகனமாகவும் வச்சுட்டார் இல்லையா சூரபத்மாவை. அதான் பொல்லாதவரை கந்தசஷ்டி கவசத்தில் வருது, பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நிலவில் நடனம் புரியும். நல்லதே நினச்சோன்னா அவள் மனசில் நல்லதே நடக்கும். அடுத்தது கீத கிங்கினி பாதா நமோ நமக. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? சலங்கை போட்டுருக்கார். அந்த சலங்கை எப்படி சக்க கிளின்னு சவுண்டு வந்துட்டுருக்கார். அடுத்தது தீர சம்பிரம வீரா நமோ நம. வீரம் பராக்கிரமர் இல்லையா? அந்த குட்டி பையன் 6 வயசு முடிஞ்சு 7 வயசுக்கு அந்த சூரபத்மனுடைய சகோதரர்கள் சூரபத்மனையும் அழிச்சார் இல்லையா? அப்போ வீரன் இல்லையா? வீர சூரன் இல்லையா அவர்? அதான் கிரிராஜானா மலைகளுக்கெல்லாம் அரசனே. இப்போ அம்மா அப்பா ராஜா இருந்தால் பிள்ளைங்க பிரின்சஸ்ஸு அப்படிலாம் சொல்லிக்கிறா இல்லையா? அப்போது மலையத்துவச்சன் மகள் தானே அவோ. அம்மா மலையத்துவச்சனோட மகள் பார்வதி, பர்வதராஜனுடைய மகள்ன்றதுனால பர்வதராஜனுடைய அந்த ராஜாக்கு மகன் பேரன் தானே. அப்போ ராஜா, கிரிக்கே ராஜா, அந்த மலைக்கே ராஜா, மேருமலைக்கே ராஜா, அது கைலாசத்துக்கே ராஜா அவர் தானே. அதனால் கிரிராஜா. தீப மங்கள ஜோதி நமோ நம. திருவிளக்குகள். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம்? ஒரு பூஜை புனஸ்காரம்னா ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு சுவாமிக்கு எல்லாம் பூ வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த விளக்கு கார்த்திகை பெண்கள் தானே இவரை தூக்கி வச்சு எல்லாம் பண்ணினது. அந்த விளக்கு ஜோதி எப்படி பிரகாசமாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம லைஃப்பையும் அவர் பிரகாசமாக மாற்றுவார், மங்களகரமாக ஆக்குவர். தூய அம்பல லீலா நமோ நம. பரிசுத்தமான, அதாவது அவர்கிட்ட அன்பு சரணாகதி, ஃபுல் அண்ட் ஃபுல் சரணாகதி. பரிசுத்தமாக அவர் பண்ணுவாரா மாட்டாரா, இப்போ இது மாதிரி பண்ணுவாரா, இப்போ கேட்டால் பண்ணுவாரா, நாளை கேட்டால், அந்த மாதிரிலாம் திங்கிங் இல்லை. பரிசுத்தமான நம்பிக்கை அவன் மேலேயே இருக்கணும். அம்பலவாணன் இருக்கா இல்லையா? அவர் மேலேயே கொடுத்துடணும். எவ்வளோ வேலை பண்ணியிருக்கார் அவர். வேத குஞ்சரி பாகா நமோ நம்ம. வேத குஞ்சரின்னா தேவகுஞ்சரின்னா என்னென்னா தேவ யானை இருக்கா இல்லையா? குஞ்சரின்னா யானை. தேவகுஞ்சரி, தேவ யானையை வளர்த்தது ஒரு யானை. அவளுடைய மணவாளா நீ தானப்பா, அவளுக்கு அழகை சேர்க்கிறவன் அப்படின்னு சொல்கிறோம். அருள் தாராயினா எனக்கு காப்பாத்தப்பா, என்னுடைய திருவருளை எனக்கு கொடுக்க வேண்டும். அடுத்தது ஈதலும் பல கோலால பூஜையும் ஓதலும் குண ஆச்சார நீதியும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஈதலும்னா தானம் தர்மம் எல்லாம் பண்ணுறோம். எதுக்கு? இந்த தானம் அன்னதானம் பண்ணால் எனக்கு பிற்காலத்தில் எனக்கு யூஸ் ஆகும் அப்படி நினச்சி பண்ணுறோம். நம்ம கீதையில் கூட சொல்லியிருக்கால, செயல் பண்ணு பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்கிறா இல்லையா? நம்ம வேலை, நம்ம டியூட்டி என்னவோ அதை பண்ணிட்டு போகணும். பல சிறப்பான பூஜைகள், நிறையா பூஜை. கந்தசஷ்டி விழானா இப்போ திருச்செந்தூரில் எவ்வளோ குமிய போகிறா பாருங்கோ அடுத்தது கந்தசஷ்டி விழாக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட நம்ம 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம ஆற்றுலேயே உட்காந்துட்டு சுவாமி பேரை சொன்னாலே போகிறோம். அங்கே போய் அது ஒரு மாதிரி கஜ்ஜு பிஜ்ஜு செய்யாக்கா இன்னொருத்தருக்கு கஷ்டம் இல்லாதக்கே நம்ம வாழணும். அப்படி இருந்து சிறந்த பூஜைகள் செஞ்சு எல்லாம் பண்ணுறா இல்லையா? ஈதலும் பல கோலால பூஜையும். அவ்வளோ கஷ்டப்பட்டு துட்டு செலவோடு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இதை 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறேன்ப்பா உனக்கு பூஜை, இந்த மாதிரி நான் கோலாகலமாக பண்ணுறேன், என்னை ரட்சிப்பா அப்படின்னு சொல்லுவா கொஞ்சம் பேர். என்கிட்ட அதெல்லாம் கிடையாதுப்பா, நான் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அது ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாது. நம்ம எத்தனை பெரிய இதில் இருந்தாலும் குருக்கு கொடுக்குற மரியாதை, குரு பத்னிகளுக்கு கொடுக்குற மரியாதையெல்லாம் நம்ம தவற விடக்கூடாது. நம்மளுக்கு குருன்றவா அம்மா அப்பாலேருந்து ஒவ்வொரு இன்ஸ்டண்ட்டும் நம்மளுக்கு சொல்லித்தரவா அத்தனை பேர் குரு. அவளுக்கு நியாயமாக இருக்கணும், அவளுடைய பாதங்களில் நமஸ்காரம் பண்ணிக்கணும். அடுத்து 7 தலம் புகழ் காவேரியால் விளை. 7 உலகங்களிலும் உள்ளோர்கள் மிச்சிக்கின்ற வழியில் காவேரி நதி தண்ணி அப்படி பக்கத்தில் ஓடின்னு இருக்கு. ஓகே, சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயகர். இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா? சோழ மண்டலத்து சோழ பாண்டியர்களில் சேர மன்னருடைய ஃப்ரெண்டாக இருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். 4 சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமான் இருக்கார் இல்லையா? அவர் நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் ஒருத்தர். அவர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் இந்த இதில் வருது. வயலூரான வயலூருக்கு தலைவா. அவர் இருக்கிறது வயலூர் என்ற ஊரில், அதில் தலைவா நீ. ஆதாரம் பயில் ஆரூரர் தோழமை. ஆதாரம்னா ஆதாரம் கூட இப்போ எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா?
திருவாரூரில் இருக்கிற திருவாரூரான்னு சுந்தரமூர்த்தி நாயன்மார் சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து சுந்தரமூர்த்தி பெருமாளை திருவாரூரார் அப்படின்னு. அவருடைய ஃப்ரெண்டு யார்? சேரமான் பெருமான். அவருக்கு சேர்த்தல் கொண்டாட ஓரணி நாடியவராய் அவருடன் முன்பொரு நாள் என்னாச்சு. இப்போ நான் பாடுறேன், முன்னாடி காலத்தில் என்ன பண்ணேன்னா, நீ சேரமான் பெருமானுக்கு இது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அழைப்பு வந்துருத்து சிவன்கிட்டேருந்து. அப்பா உன்னுடைய கடமைகள்லாம் முடித்து விட்டே வந்துவிடு, உனக்கு தேர் அனுப்புகிறேன், நீ வந்துருப்பான்னொன்னே சேரமான் பெருமான் பாட்டுக்கு இவர் பாட்டுக்கு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பாட்டுக்கு அந்த தேரில் போயிட்டு இருக்கிறச்சா, அப்போ அவருடைய அரண்மனையிலேருந்து தான் போகிறார். சேரமான் பெருமானுடைய அரண்மனையிலேருந்து தான் இவர் போகிறார். அவருக்கு சொல்லலை போகிறார். அவர் பாட்டுக்கு போனோடனே சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்துட்டு, என்னது இவர் பாட்டு கிளம்பி போகிறார், நம்மளுக்கு தானே வேணும் இது கையிலேக்கு போகிற பாக்கியம்னுட்டு இவர் குதிரைக்கு காதில் ஒரே ஒரு தடவை ஓம் நம சிவாயா சொன்னோன்னே அந்த குதிரை அந்த தேருக்கு முன்னாடி போய் நின்று என்னை விட்டுட்டு போறியப்பா நீ அப்படின்னோடனே அவள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இல்லைப்பா நீ பாட்டுக்கு வாப்பா நம்ம 2 பேரும் போகலான்னுட்டு அப்போ போகிற சமயத்தில் ஔவையாரோட கான்வர்சேஷன்லாம் இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம சொல்லலை, ஒன்லி இவா 2 பேரை பற்றி தான் நம்ம இந்த பாட்டில் பார்க்குறோம். ஓகேவா. அவர் சேரமான் பெருமான் எப்படி போகிறார், அந்த குதிரை வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி போகிறதான் அவ்வளோ இஷ்டப்பட்டு அந்த குதிரைக்கு அந்த தேருக்கு முன்னாடியே போய் நிற்கிறார். அது எவரோட நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு முன்னாடி போய் நின்று கையிலைக்கு போயிடுறார். கையிலை மாமலைக்கு, அதுதான் கையிலை மீதேரி ஆடல் வெம்பரி மீதேரி மா கையிலையில் ஏகி, அது கையிலையில் ஏகி அப்படி பிரித்து படிக்கணும். கையிலையில் ஏகின்னு படிக்கணும். ஆடல் வெம்பரி மீதேரி மா கையிலையில் ஏகி அப்படி படிக்கணும். அது ஆடலை சிறந்தவர் பற்றி ஆதி அந்த உலா வாசு பாடிய. அப்போ என்ன பண்ணுறார், கலிவெண்பாலாம் பாடுறாரு இல்லையா, யார்? சுந்தரமூர்த்தி நாயனார். கதவு திறக்கலை, இவர் கூப்பிட்டுட்டார், ஈஸ்வரன் கூப்பிட்டுட்டார். ஆனால் அங்கே போனோன்னா கதவு திறக்கலை. அப்போ என்ன பண்ணுறார், கலிவெண்பால ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டு பாடின உடனேயே அது என்ன திறக்கிறது, கதவு திறக்கிறது. கைலாயத்தோட கதவு திறந்த உடனே இவா 2 பேரும் உள்ளே போகிறா. சேரர் கொங்குவை காவூர் நடானத்தில் அங்கே போனதுக்கப்புறமா சிறந்த நாட்டு காப்பாற்றி எல்லாம் பண்ணியிருந்தனால கொங்கு மண்டலத்து வைகாவூர் என்னும் சிறந்த நாட்டு பகுதியில் இருந்தவர் இவர். ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. திருவாவினன்குடி என்பது பழனி மலைக்கு அடிவாரத்தில் உள்ள ஊர் என்ற தலத்தில் வாழ்வு கொண்டிருக்கும் தேவர்களின் தலைவனே ஆன பெருமாளே உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாட்டில். இந்த பாட்டோட மீனிங் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எதனா மீனிங் இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு வேறு அர்த்தமாக புரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. லைக் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.